வணக்கம். நீர்க்கட்டி வெப்பத்தால் உருகி அதன் நீர் வழிந்தோடுவதைப் போல் இயற்கையுண்மையாகிய கடவுளைப் பற்றிய சத்விசாரத்தால் சுத்தமுஷ்ணமுண்டாகி ஒரு ஆன்மாவுக்கு அகத்தில் உருக்கமும் புறத்தில் கண்ணீரும் வழிந்தோடும். அதாவது ஒரு நீர்க்கட்டி, ஒரு ஐஸ் கியூப் இருக்குன்னா அதில் ஒரு உஷ்ணம் அதில் படும்போது, ஒரு வெப்பம் படும்போது, ஒரு வெப்பம் இருக்கக்கூடிய இடத்துல அது வரும்போது அது என்ன ஆகுதுன்னா அது உருகி நீராகுது. அது மாதிரி ஞானத்தில் ஞானம் இல்லை ஞானத்தில் யோகம், இது எல்லா இதிலே வச்சுக்கோங்களேன். சரியகிரி யோகம் ஞானத்தில் அந்தந்த தரத்தில் இருக்கவங்க அந்தந்த ஒரு தெய்வத்தோட அணுகும்போது சில விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு விதமான உருக்கம் உண்டாகும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த வள்ளலார் அவர்கள் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா சுத்த உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். ஒரு கான்செப்ட் அவர் இது ஒரு புது காயின் வச்சுக்கோங்களேன். இது ஒரு புதுசு. இது எப்படின்னா, அதாவது மலைகள் காடுகள் முதலானவற்றில் சித்தர்களும் யோகிகளும் போய் பல கோடி ஆண்டுகள் தவ பயிற்சி யோக பயிற்சி செஞ்சு உண்டாகக்கூடிய உஷ்ணத்தை சத்விசாரத்தின் மூலியமாகவும் இறைவனை உருகி நினைக்கிறது மூலியமாகவும் அந்த சுத்த உஷ்ணம் உடல்லே ஃபார்ம் ஆகும் உண்டாகும் அப்படின்றத அவர் தெளிவாகவே சொல்றாரு. அது எப்படின்னா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, நம்மளுடைய தாழ்ந்த தரத்தை நம்ம யோசிக்கும் போது, விசாரம் செய்யும் போது, அதாவது அனாதியில நம்மளுடைய நிலை என்ன, இப்ப நம்மளுடைய நிலை என்ன, இத்தனை பிறவிகளா நம்மளை யார் கடத்தி கொண்டு வராங்க, நமக்கு யார் அறிவு நிலை ஊட்டி வராங்க அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உணர்வு ஒரு விதமான இதுவாகும். ஒரு மாதிரி நமக்கு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி உருக்கம் ஏற்படும். உருக்கம்னா நமக்கு இவ்வளவு ஒருத்தர் செஞ்சிருக்காரா அப்படின்றத நம்ம அதை நினைக்கும் போது என்ன, அது ஒரு விதமான இதுவாகும். அதாவது மிக மிக தாழ்ந்த நிலையில இருந்த நம்மளை இந்த நிலைக்கு நம்மளை ஏற்றி கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் நமக்குள்ள தான் இருக்காரு அப்படின்றத நினைச்சு நம்ம உருகும் போதும், இன்னொன்று அவருடைய பேராற்றலை பற்றி நம்ம நினைக்கும் போதும், சில மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரியான உருக்கம் ஏற்பட்டு நம்ம கண்களில் கண்ணீர் வரும். இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நமக்கு அடிபட்டா வர கண்ணீரோ, வேற ஏதாவது மனக்கவலையால் ஏற்பட கண்ணீரோ, அந்த கண்ணீர் கிடையாது இது நிச்சயமா. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தில் எல்லாருக்கும் கண்ணீர் வர்றது தான். ஆனால் அது கிடையாது. இது உடல் வலியாலும் மனவலியாலும் வரக்கூடிய கண்ணீர் அது அல்ல. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆன்ம உருக்கம் ஏற்படும் போது கண் அந்த கண்களில் நீர் ததும்பி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு கனமான ஒரு 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 இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சுத்த உஷ்ணம் உண்டாகும்ன்றத அவர் சொல்கிறாரு. அதுதான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வருது, வள்ளலார் பாடல். ஸோ இதுதான் அந்த இதோடைய உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன் நான். இந்த மாதிரியான சுத்த உஷ்ணம் தான் அவருக்கு சுத்த தேகத்தையும் அதை தொடர்ந்து பிராண தேகம் ஞான தேகத்தையும் அவருக்கு கொடுத்துருக்கு உண்மையாலுமே. ஏன்னா அந்த உஷ்ணம் அந்த வெப்பம் உடம்பை அணுக்களை பிளக்க செய்து அது ஒரு விதமான உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒளியை வெளியே கொண்டு வருது. இது பார்த்தீங்கன்னா பியூர்லி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பியூர்லி இது இதுதான், அவ்வளோதான். சயின்ஸ் தான் எல்லாமே, அந்த பாடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதுதான் இது.